கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூதபரக்ஷாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசிபலன். ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாளில் அந்த நட்சத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு நாளில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ராசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ஒவ்வொரு நாளுக்கும் இருக்கக்கூடிய சிறப்புகள் அப்படிங்கிறது ஏராளமாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் ராசி பலன் நமக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாடு முழுக்க எத்தனையோ விதமான பிரச்சனைகள், இது அத்தனையும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன பலன்களில் இந்த 5 கிரக சேர்க்கை 4 கிரக சேர்க்கை இருக்கும்போதெல்லாம் இந்த விதமான பிரச்சனைகள் நமக்கு வருது. இதெல்லாம் தாண்டி நம்ம எப்பவுமே ஜெயிச்சு வர்றதுக்கு அந்த காலத்திலேயே உலக அமைதிக்காகவும், அதே சமயத்தில் ஒவ்வொரு நாடு போர் புரிகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்சிட்ருப்போம் இது எங்கேயோ பிரச்சனை தானே சார். நமக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் உயிர்கள் இல்லையா? அந்த ஒவ்வொரு உயிர்களும் நமக்கு இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பிறப்பாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படிங்கிறதா மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நம்மளுடைய வேண்டுதல்கள்லையும் இருக்குது. அதனால் தினந்தோறும் உங்கள் வேண்டுதலில் எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் நல்லா இருக்கணும், யாரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது, யாருக்கும் எதுக்கும் கஷ்டம் வரக்கூடாதுங்கிறத உங்களுடைய உலக நன்மைக்காக பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. நானும் வச்சுக்கிறேன். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சாங்க குறிப்புகளில். 18/7/2026 தட்சிணாயனம் பராபருஷம் ஆடி மாதம் 2ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் இரவு 11:11 வரை, பின்பு உத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி காலை 9:37 வரை, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் இரவு 11:11 வரை, பின்பு அவிட்டம். மகர ராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம் உள்ளது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினத்தில் சனிக்கிழமை நாளில் நவக்கிரக பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் சனீஸ்வரருக்கு யாரெல்லாம் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 7.5 சனி. இந்த 7.5 சனிலேயே ஜென்ம சனி இருக்கும், விரய சனி இருக்கும், குடும்ப பாத சனின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டக சனின்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்துல தன்னுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது. அப்புறம் அஷ்டம சனி தன்னுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது. அடுத்தது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துன்னு இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிற வழக்கம். சனிக்கிழமை தான தர்மங்களை பண்ணுறது ரொம்பவுமே முக்கியம். இது ஒன்று. அடுத்தது சனி தசை, சனி புத்தி, சனியினுடைய அந்தரம் நடந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான தர்மங்களும் சனிக்கிழமை நாளில் நவக்கிரக வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். இன்றைய நாளில் இது போன்ற சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்தவர்கள் நீங்கள் சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சனி பகவானால் என்னென்ன தாக்கங்கள் வரும், இன்றைக்கி ஆன்மீக தகவல் அதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் சில பிரச்சனைகளை நாம் தாண்டி வந்திருக்கோம். அப்போ பிரச்சனை நடக்கும்போது இதுதான் ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையை தாங்கினதில்லை எப்போவுமே நம்ம அதை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையை தாண்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய அனுபவ பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போன்ற நிறைய விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க. அதே மாதிரி திருமணஸ்தானத்தை பற்றி இன்றைக்கி தினத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள், மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். அதே மாதிரி பணம் சம்பந்தமான வியாபாரம், தொழில், சேமிப்பு போன்ற விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. பிடித்தவர்களை சந்திக்கிறது, அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறுறது, வீட்டுக்கு வாடகைக்கு வரல, இடத்துக்கு வாடகைக்கு வரல, குடோனுக்கு வாடகைக்கு வரலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் சேரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். உடல் ரீதியான உபாதைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தலைவலி, ஒத்த தலைவலி போன்ற பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். மேஷராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகாமல் இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். ரிஷபராசி என்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் சில யதார்த்த தடங்கள், அதுக்கப்புறம் தான் அந்த காரியம் நடக்கிறதா இருக்குது. சரி, ஏன் இப்படி நமக்கு தான் டைமெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, சில நேரங்களில் சந்திரனுடைய பிரயாணம் கூட இந்த மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் தடங்களாய் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நன்னாவே இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் பிரமாதமாக இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து எடுத்து செய்யணும். சில நேரங்களில் பேச்சினால பிரச்சனை வரத்துக்குண்டான வாய்ப்புகள். யதார்த்தமாக பேசப்போ நான் அப்படி சொல்லவே கிடையாதே அப்படின்னு சொல்லுவேன், அவள் அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. தொழிலில் ரொம்ப வேகமாகாது. 1க்கு 2 முறை அதை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, டக்குன்னு இருக்கிற வேலையை விட்டுறப்படாது. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஈரம் எடுக்கிற இடத்துல கவனமாக நடக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பாதகம் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்லா இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா திருவாத நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம எடுத்த காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லவர்களது நட்பு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான். பிரயாணங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துட்டுருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பிறருடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மேலும் ஒரு மன திருப்தியும் வெற்றியும் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். யாராவது நம்மளை பற்றி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சென்சிட்டிவாக ஆகிங்க. யாராவது ஜோக் அடிக்கிற டைமாக அது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில நாட்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ரொம்ப ஆனந்தமாக இருப்போம். யார் எதை பேசினாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். சில நேரங்களில் மனசு சரியில்லைன்னா சின்ன விஷயத்தை பேசினா கூட அதை பற்றியே யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இரவு நேர தூக்கம் வரலை, கை கால் சம்பந்தமான வலி, இது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். திருமண காரியம் கைகூடி வரும். பிறர் மூலமான காரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பல விதத்தில் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருத்துன்னு நினச்சிட்டேன். இப்படி இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் கைகூடி வரும். வீடு கட்டுறதுல இந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். இன்னொருத்தருக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இன்னொருத்தருக்காக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. கடகராசி அன்பர்கள் உணவு, சரியான தூக்கம், சரியான எக்ஸசைஸ், 3மே இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த விதத்துலையும் எந்த பிரச்சனைகளும் வராத சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கடகராசி நண்பர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த தினம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். கிரக நிலைகள் எனக்கு சாதகமாக இருக்குல்ல சார், சாதகமாக இருக்குல்ல நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக சாதகமாக இருக்குது. நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் இது நியாயம், தர்மம், இது சரி, இது தவறு, இதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துட்டிங்கன்னா ஓகே. இவங்க கூட பழகிறோம், இவங்க கூட வேறு வழி கிடையாது, பழகிதான் ஆகணும், பேசி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி எந்த காரியத்தையும் செயல்படுத்தக்கூடாது. நியாயம் தர்மம் இருக்கா அந்த காரியத்தில் நீங்கள் இறங்கலாம். இது நியாயம் இல்லை, இது தர்மம் இல்லை, இதெல்லாம் அரசுக்கு மீறின செயல்கள் அப்படின்னு நினச்சிடலாம். எந்த காரியத்திலையும் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இது எப்போவுமே கடைபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க தர்மவானாதாக எப்போவுமே இருப்பாங்க. சிம்மராசி நண்பர்கள் எதையும் தைரியமாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கம்பெனியெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. பிறர் மூலமான லாபங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் நமக்கு தென்படுது. குருவுடைய அனுகிரகம் இருக்கங்காட்டி எதையும் சாதித்து வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற முயற்சிகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க மதிக்கிறது கிடையாது, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா, இங்கே இருக்கிறது அங்கே சொல்லிட்டு இருக்கா, அங்கே இருக்கிறது இங்கே சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சுன்னா எது தேவை எது தேவையில்லைங்கிறத மனசில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. சிம்மராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு விட்டு கொடுக்காமல் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு காரணமாக இந்த நாள் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். நிறையா லாபங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நஷ்டங்கள் ஏற்படும், அது திருப்பி லாபமாக பின் நாட்களில் சந்தித்து அதை எடுத்துருவீங்க. இப்படி உங்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனையில் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இது மனைவிக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல், அம்மாவுக்கு தெரியாமல், அப்பாவுக்கு தெரியாமல் செயல்படுத்தக்கூடிய எந்த காரியமும் பிரச்சனையில் முடியும். அதனால் ரொம்பவுமே கவனமாக செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு.
உடல் ஆரோக்கிய விஷயங்களில் மூட்டு இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்களில் தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டங்கள் தேடி வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளை மனசில் போட்டு ரொம்ப ஒழுக்கிக்கவும் வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறது விற்கிறது இது போன்ற சிந்தனைகள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஐஐடியில் படிக்கணும் சார், நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும் சார், நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு தடங்கள் வருது, கவலைப்படாதீங்க. விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறையா இருக்கங்காட்டி எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. கேட்ரிங் சம்மந்தமாக மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான எம்பிஏ எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வேலை மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை தரும். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நான் இங்கே இருந்து பார்த்தாச்சு, திருப்பி நம்ம ஊருக்கே வரலான் இருக்க, சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்க, தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எடுத்த காரியம் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் இருந்துகிட்ருக்கும். நீங்கள் ஃபோன் எடுத்தால் நச்சுங்கிறாங்கன்னு ஒரு படத்தில் கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி ஃபோன் எடுத்தால் இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஐயோ, சாதாரண நாளெலாம் ஃபோன் வராது, இன்றைக்கி என்ன இந்த ஒன்று விட்டா ஒன்று ஃபோன் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய தினமாக இருக்கும். பரபரப்பாக இருப்பீங்க. கூட எங்கேயாவது ஒரு வேலைக்கு போவீங்க, கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அது வேறு ரூட்டு மாதிரி அவங்களுக்கு அது சாதகமாக இருக்குது, நமக்கு என்ன இது அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். எல்லாரும் பேசுறது, எல்லாரும் சொல்கிறது, எல்லாரும் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பவே நம்ம கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெயின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் தீர விசாரிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதையும் தாண்டி வரணும், அப்படி தான் எல்லாமே ஜெயிக்க முடியும். மனசில் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். மன ரீதியான கவலைகளை போக்குவதற்கு இசை, அதாவது மியூசிக் கேட்குறது, உங்களுக்கு பிடித்தமான செயல்பாடுகள் செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகேஸ்வர வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, பணவரவு எப்போ வரும், பணவரவு எப்போ சார் வரும், பணவரவு எப்போ சார் வரும், வந்துடும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். எடுத்த காரியத்தில் லாபங்களை கொடுக்கும். பிரயாணம் பண்ணுங்கள், பணம் வரும். நம்பி ஒரு காரியத்தை செய்யுங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து, உயில், எழுத்து, பத்திரம் இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் கைகூடி வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ். சர ராசியில் உட்காந்துருக்குங்காட்டி டிரான்ஸ்போர்ட் நகரக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா உபய சர அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் சந்திரன் பிரயாணம் பண்ணுறார். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினத்தில் டிரான்ஸ்போர்ட், அதாவது சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பிரயாணம் பண்ணி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேச்சு தான் இவங்களுக்கு வேலையே, கவுன்சிலிங் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். எடுத்த காரியம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக. காய்கறி விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைய தினத்தில் எப்பவுமே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லுவாங்கள்ல, இதை நம்ம ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். நான் அந்த உண்மை, நான் என்கிட்ட சத்தியம் இருக்குது, நான் தான் கரெக்டு தான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வாழ்க்கெல்லாம் பேர் வந்துட்டு இருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்களே, இது மாதிரி ப்ரூஃப் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் மனப்பதட்டம், பல யோசனைகள், மனக்கவலைகள், பலவிதமான யோசனைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் மனதில் இருக்கும். எதையும் தாண்டி வருவோம், கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தான தர்மங்களை பண்ணுங்கள், ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மன ரீதியான ஒரு 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 விஷயத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அப்பேற்பட்ட அற்புதமான நாள். அதனால் கலக்கங்கள்லாம் வேண்டாம், தைரிய லக்ஷ்மியை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களே, நீ கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ரெஸ்ட்டே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அது காரியத்தை பண்ணி பாருங்க. எப்பாடா இப்போ தான் மன நிம்மதியோடு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் வரும். அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் கூட, எப்போ உங்களுக்கு உடம்பு மனசு ரெஸ்ட்டு கேட்குறதோ கொஞ்சம் நேரம் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உழைச்சி இந்த உடம்பு இருந்தால் தான் நான் நெக்ஸ்ட்டு அடுத்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். அது மாதிரி உடம்புல ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
அதே மாதிரி தெரியாத தொழில் பண்ணாதீங்க, விரயமான விஷயங்களில் போய் கை வைக்கப்படாது, தெரியாத இந்த இடத்த வாங்குறது, தெரியாத ஒரு செயல்பாடுகளை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. மருத்துவரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சுப விரயம்னு சொல்லுவாங்க. இது வீடுக்காக நம்ம ஏதேனும் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த காரியத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, இது ரொம்ப நாள் நினச்சிருந்தேன், வண்டியை வந்து சர்வீஸ் கூடணும்னு நினச்சிருந்தேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரும், நினச்ச விஷயங்கள் கைகூடி வரும், கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. வேலை வாய்ப்பை அந்த வேலை செஞ்சு அதன் மூலமாக பணம் வரும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லாமல் இருந்தால் நான் ரெஸ்ட்டே எடுத்துக்கிறேன், இதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த பிரயோஜனம் இல்லை, இதை மட்டும் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பணம் சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள். நம்ம இதனால் எனக்கு என்ன, இதனால் அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க் மட்டும் வச்சுட்டேன்னா நிச்சயம் நான் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனராசி இருக்குது. கட்சியில் இருந்துருக்கிறவங்க, பாலிடிக்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றங்கள் உண்டு. ஃபேமிலி சம்பந்தமான சில மனக்கவலைகள் வந்து போகும், அதை பற்றி பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவலில் நான் ஏற்கனவே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் எப்படியெல்லாம் படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து விரய சனி, 7.5 சனி பற்றி பேச போகிறோம். விரய சனி அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களாக விரயமாயிட்டு இருக்கும். ஒவ்வொரு விஷயமா எப்பவுமே அது கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பலன்களை வந்து கொஞ்சம் சரிவு காண்பிக்கும் பொழுது தான் நமக்கு அந்த கொடுக்கும்போது நிறைய சந்தோஷமாக இருப்போம். சரிவு காண்பிக்கும் போது தான் ஏன் இப்படி, அப்போ தானே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுதான் சனி பகவானுடைய இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ விரய சனின்னா உடனே விரயமாகாது. விரய சனின்னு ஃபஸ்ட்டு நிறைய கொடுப்பார், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரயங்கள் ஆகும். இது 12ஆம் இடத்துல சனி. அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரயங்கள் பண்ணும்பொழுது அது சுப விரயமாக தங்கம் வாங்கிக்கிறது, வெள்ளி வாங்கிக்கிறது, வீடு கட்டுறது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது, இப்போ ஜென்ம சனிக்கு வருவோம். ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், என்னதான் விரயமானாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உடைப்பார். அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் உடைக்கும் போது என்ன ஆகும், ஒருவேளை நம்ம தான் லக்கு இல்லையோ, ஒருவேளை நமக்கு இப்படியோ, ஒருவேளை இப்படியோ அப்படின்னு அந்த உடம்பை போட்டு படுத்தி எடுக்கிறது, மருத்துவரை சந்திக்கிறது, ஏகமே விரயமாச்சு, மைண்டு ரீதியாக பல யோசனைகள் பண்ணுறது, எதுலேயும் முடிவெடுக்க முடியாத நிலைமைகள், வீட்டில் இருக்கிறவங்க உண்மையாக பொய்யா, இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறால, வா 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 செல்ஃபிஷாக இருக்கலாம், இது போன்ற யோசனைகள்லாம் அப்படியே மனசில் வரும். ஒரு புகை வந்து உங்களை சுற்றியில் இருந்துன்னா எதிர்த்தாப்பில் இருப்பாங்க, தெரியவாங்களா, தெரிய மாட்டாங்க. பனி இருந்ததுன்னா தெரியுமா, தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். இப்போது அடுத்த பாயிண்ட், சரி இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறது, மனதை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கணும். தியானம், யோகா, சுவாமியை டெய்லி கும்பிட்றது, தான தர்மங்கள் பண்ணுறது, சனிக்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். அடுத்தது உங்கள் ராசியிலேருந்து அடுத்த 7.5 சனியில் கடைசி பாத சனின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி பாத சனியில் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விரயங்களை கொடுத்தது, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸை உடைச்சது. அடுத்தது இப்போ பேசும்பொழுது நம்ம டக்குன்னு பேசிடுறோம். அப்போ வீட்டில் சொல்லுவா, என்ன இப்படி பேசின்னு இருக்கா, முந்தையெல்லாம் இப்படி பேசுறது தெரியுமா, அன்பு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பண விஷயங்களை கொடுத்து மாட்டிக்கிறது, தெரியாத யார்ட்டாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, தெரியாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் வந்து யாராவது வருவாங்க வந்து அப்படி பிரச்சனையை உண்டாக்கி போகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் பாத சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் பயங்கள்லாம் ஏற்படுறது, இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். இப்படி 7.5 சனி இப்படி தான் பாதிக்கிறது. அடுத்து அஷ்டம சனி. சார் 7.5 சனியாவது பரவாயில்ல சார், 10 மடங்கு இருக்கே சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டம சனி. இந்த 2.5 வருஷம் தான், பட் ஒரு பெரிய பாடமாக நமக்கு அமையும் அந்த 2.5 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும், அது ஒன்று இருக்குது. அப்புறம் அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி, இந்த அஷ்டம சனியில் பாதி அவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கண்டக சனின்னு சொல்கிறாங்களே சார், அப்படின்னா 7ஆம் இடத்துல, ராசியிலேருந்து 7ஆம் இடத்துல சனி வரும்போது அந்த மாதிரி சில பயங்கள்லாம் மனசில் வரும். அவங்களுடைய ஜாதகங்கள், ஆயுள் சில விஷயங்கள், அதே மாதிரி ஃபேமிலியில் சில விஷயங்கள், இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய பிரயாணத்தினால. சார் ஆனால் எனக்கு 7.5 சனி தான் சார் வெற்றியை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அஷ்டம சனி எனக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தது, அர்த்தாஷ்டம சனி எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கார்கள். அவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானை பொறுத்து அது அமையக்கூடிய, அவங்க சேர்த்து வைத்த புண்ணியத்தை பொறுத்து அது அமையக்கூடியதாக மாறுகிறது. அது சில ஜாதகங்களை நானே பார்த்துருக்கேன்.
அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் சப்போர்ட்டிவ் ஹாரோஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல டைமாக இருக்கும்பொழுது ஒரு 4 பேருக்கு நல்லதாக இருக்குது, இவருக்கு மட்டும் சரியில்லைன்னு சொல்லும்போது அதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்துருக்கு. சரி, இதுக்கு என்ன பண்ணுறது பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான தர்மங்களும், அதே போன்று பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.